ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா ஏதோ ஒரு பாலத்து மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. வேற எங்கேயும் இல்லைங்க. மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். மார்கழி மாதம் வர வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதசியாக இருக்கும். மொத்தம் 21 நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடைபெறும். எல்லா வைணவ ஸ்தலங்கள்லேயும் நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி திருவிழா அன்னைக்கு தான் பெருமாள் பரமபத வாசல் வழியாக நம்ம பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே காட்சி தருவார். அந்த பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதசி அப்போ தான் திறப்பாங்க. அந்த வைகுண்ட ஏகாதசியில் பரமபத வாசல் வழியாக போய் பெருமாளை தரிசிக்கிறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பெருமாளை தரிசிக்க எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கம். நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ரெங்கநாதரை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் எங்கூட சேர்ந்து இந்த பரமபத வாசல் வழியாக பெருமாளை தரிசிக்கிறதுக்கு அன்போடு அழைக்கிறேன். வாங்க. அப்படியே ஸ்ரீரங்கம் கோவில் பற்றியும் மார்கழி மாதம் நடக்கிற இந்த பிரம்மாண்ட வைகுண்ட ஏகாதசி திருவிழா பற்றியும், ராப்பத்து பகல் பத்துனா என்ன, வைகுண்ட ஏகாதசி நாளன்னைக்கு பரமபத வாசல் திறப்பு நடக்குது அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு சில விஷயம் இந்த கோயிலை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராஜகோபுரம் மொத்தம் 236 அடி கொண்டது. ரொம்ப பெரிய கோபுரம். அடுத்தது ஸ்ரீரங்கா அப்படின்னு போட்டிருக்கிற இந்த கோபுரம் ஸ்ரீ ரெங்கநாதருக்கான கோபுரம். அந்த வழியாக போனால் தான் ஸ்ரீ ரெங்கநாதர் மூலவரை நம்ம பார்க்க முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 108 திவ்ய ஸ்தலங்களில் இது ஒரு பிரமிப்பான திவ்ய ஸ்தலம்னே சொல்லலாம். ஏஷியாவிலே ரொம்ப பெரிய டெம்பிள் அப்படின்னா இதுவும் ஒன்று. செகண்ட் பிளேஸில் இது இருக்குது. ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற ஒரு அந்த மந்திரத்தில் மொத்தம் 7 வேர்ட் இருக்குது. அதுக்கு இணங்க இந்த ஸ்தலம் 7க்குரிய ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் மொத்தம் 7 பிரகாரம், 7 மதில்கள், 7 தேவியர்கள், 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 அதிசயங்கள் நிரம்பிய 7க்கே பெருமைக்குரிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கம் தான். நம்ம போயிருந்தது ராப்பத்து 7ஆம் திருநாள் அன்னைக்கு நம்ம போயிருந்தோம். 4 to 8 பரமபத வாசல் திறப்புன்னு போட்டிருக்காங்க. வாங்க போகலாம். இந்த கோபுரம் கார்த்திகை கோபுர வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி. நிறையா சந்நிதி இங்கே இருக்குது. இது ஸ்ரீ அமிர்த கலச கருடன் சந்நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ செங்கமலவள்ளி நாச்சியார் சந்நிதி. 7 தாயார்களில் இவங்க ஒன்று. அடுத்து இது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி. நெக்ஸ்ட் இது தெப்பக்குளம். நான் போகிற வழியில், மூலவரை பார்க்க போகிற வழியில் இருந்த கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக ஸ்ரீரங்கம் பற்றின கருத்துக்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது 1000 கால் மண்டபம். 1000 கால்களை உடைய பிரமிப்பான ஒரு மண்டபம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். இது ஒரு க்ரேஸியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, இந்த சைடில் இருக்கிற அந்த நிலா, அப்புறம் இந்த ஆமை மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த நடுவில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த ஆமை இது ரெண்டும் பார்த்தா நல்லதான். அதே மாதிரி இந்த புறா உயிரோடு இருக்கிற இந்த பெருமாள் கோவிலில் இந்த புறாவை பார்க்குறதும் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மீனும் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள் கோவிலில் பார்க்குறது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் இந்த தங்கப்பள்ளி இது வந்து பரமபத வாசலுக்கு வெளிப்புறமாக இந்த தங்கப்பள்ளி வந்து இருக்குது. இந்த தங்கப்பள்ளியை வந்து பார்த்துட்டு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு பிடிச்ச தோஷங்கள், கிரக தோஷங்கள், அதனால் ஏற்படுற காரிய தடைகள் இதையெல்லாமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு பள்ளி தரிசனம், அதாவது இந்த தங்கப்பள்ளி தரிசனத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை பார்த்தா நம்ம கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் இதையும் நல்ல மனசார தங்கப்பள்ளி தரிசனத்தை நான் வேண்டிக்கிட்டு அடுத்து உள்ள வந்து போன பாதை வந்து பரமபத வாசல், அதுக்கு அடுத்து அப்படியே வந்து பரமபத வாசல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்னைக்கு இந்த பரமபத வாசலை வந்து திறப்பாங்க. அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடப்பட்டிருக்கும். அப்போ போனால் மட்டும்தான் நீங்கள் இந்த பரமபத வாசல் வழியாக வந்து நுழைய முடியும். அதுக்கப்புறம் போனீங்க, அது முடிஞ்சு போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் போக முடியாது. இப்போது வந்து என்னால் போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து நல்லா வந்து சாமியை கும்பிட்டுக்கோங்க, வேண்டிக்கோங்க, உங்கள் வேண்டுதலை வேண்டிக்கோங்க. இந்த வாசல் வழியாக போகிறவங்க வைகுண்டத்தை அடைவாங்க, சொர்க்கத்தை அடைவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நீங்களும் இதை நல்லா தரிசனம் செஞ்சு நீங்களும் அந்த சொர்க்க புண்ணியத்தை வந்து அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சொர்க்கவாசல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அரங்கநாதரோட தரிசனத்துக்காக நம்ம கிளம்பியாச்சு. அது அப்படியே ஃபுல்லாக முடித்து நம்ம அரங்கநாதரை நல்லபடியாக மனசார தரிசனம் செஞ்சு நல்லபடியாக வேண்டிக்கிட்டோம். நீங்களும் உங்கள் வேண்டுதல்களை வச்சுக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட இந்த அரங்கநாதர் பயணம் வந்து நல்லபடியாக நிறைவு செஞ்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் வைகுண்ட ஏகாதசினா என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது வைகுண்ட ஏகாதசினா என்னென்னா, நம் பெருமானை வந்து அடியவர்களான நம்ம பக்தர்கள் நம்ம வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக அந்த வைகுண்ட கதவுகள், இந்த கதவுகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த பரமபத வாசலுக்கான கதவுகள், இந்த கதவுகள் திறக்கிறனால தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கதவுகள் திறக்கிற இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் வந்து 2023 எப்போன்னா டிசம்பர் 23 அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து நான் அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது நடந்து முடிஞ்சிருச்சு. டிசம்பர் 23 அன்னைக்கு நடந்திருக்கு. மொத்தம் 24 ஏகாதசிகள் ஒரு வருஷத்துக்கு வந்து வருது. அதில் மார்கழி மாதத்தில் வர்ற இந்த ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் வளர்பிறை 11ஆம் நாள் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து வரும். அதுதான் வைகுண்ட ஏகாதசி நம்ம அழைக்கப்படுறோம். திருமாலோட இருப்பிடமான அந்த வைகுண்ட கதவுகள் அன்னைக்கு தான் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் இருக்கிற ஏகாதசி விரதம் நம்மளால் இருக்க முடியல அப்படின்னாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி, இந்த ஒரு நாள் மட்டும் இருக்கிற அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தாலே, பெருமாளை வழிபட்டாலே நம்மளுக்கு வந்து கோடி புண்ணியம். அதாவது நம்ம இருக்க முடியாத அந்த 24 ஏகாதசியும் இந்த ஒரு ஏகாதசி வந்து நிறைவு செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏகாதசி ஏன் வந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து உங்ககிட்ட இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். தேவர்களும் முனிவர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. நீங்களும் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தப்ப முரண் அப்படின்ற அசுரன் வந்து இவங்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கான். அந்த முரண்றவர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு கிட்ட போய் தேவர்கள் வந்து முறையிடுறாங்க, எங்களை வந்து இந்த மாதிரி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, முரண் கூட போரிடுறாரு. போரிட்டு ஜெயிச்சிருவார். ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருப்பார். அந்த டைமிங்காக பார்த்து அரக்கன், அந்த முரண் அப்படின்ற அரக்கன் என்ன பண்ணுவான், வாளை ஓங்கிக்கிட்டு பெருமாளவே வந்து கொல்றதுக்காக போவான். அப்போ போகிறப்ப விஷ்ணு என்ன பண்ணுவார், சடனாக அவர் பெண் வடிவத்தில் மாறுவார். பெண் வடிவத்தில் மாறி அந்த முரணை வந்து அழிப்பார் விஷ்ணு. அந்த டைமிங்கில் பெண் வடிவத்தில் டக்குன்னு மாறி விஷ்ணு வந்து அந்த முரணை வந்து அழிப்பார். அந்த பெண் வடிவத்தில் மாறினார் இல்லையா, அந்த மாறினதை தான் வந்து ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாறின அந்த சக்தி இருக்கால, சக்தி ரூபமாக மாறினார்ல அந்த பெண் ரூபத்தில், அது பேர் தான் வந்து அந்த அவதரித்த அந்த சக்தியை அவதரித்தவள் தான் ஏகாதசி அப்படின்றாங்க. அதனால பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அசுரனை அழிச்சதுக்காக உன்னை வழிபடுறவங்களுக்கு,
நீ வந்து என்னை காப்பாற்றி அசுரனை அழிச்சேல, உன்னை வழிபடுறவங்களுக்கு நான் வைகுண்டம் பதவி வந்து கொடுப்பேன் அப்படின்னு ஏகாதசிக்கு அவர் வந்து வரம் கொடுப்பாரு. அதனால் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட பதவி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வைகுண்ட ஏகாதசி நாளன்னைக்கு நடக்கப்படுற முக்கியமான நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்புக்கான காரணத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த மகாவிஷ்ணுவால் வந்து முரண்ற ஒரு அரக்கனை வந்து அழிச்சிருப்பார் இல்லையா, அதே மாதிரி நிறையா அரக்கர்கள் வந்து விஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து எல்லாருமே பரமபத பாக்கியம் பெற்றவர்கள். அதாவது மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் அந்த பரமபத பாக்கியம் பெற்றவர்கள். அந்த பரமபத பாக்கியம் பெற்றனால அவங்க வைகுண்டத்தை போய் அடைவாங்க. அதே மாதிரி இவங்களும் அடைஞ்ச மாதிரி உலகமாந்தர்கள் எல்லாருமே அடையணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க விரும்புவாங்க. இந்த வைகுண்ட பேரை வந்து அடையணும், வெளியில் பாவியாக சுற்றிட்டு இருந்தாலும் நம்ம மனம் வருந்தி திருந்தி அந்த வைகுண்ட பேரை வந்து அடையிறதுக்கு அவங்க விரும்புவாங்க அரக்கர்கள் எல்லாமே. அதனால் அரக்கர்கள்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாள் கிட்ட போய் கேட்பாங்க, நீ வந்து ஒன்றை வேண்ட உங்கள் பக்தர்கள் எல்லாருமே வந்து வைகுண்ட பேர் அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அதை தான் வந்து வைகுண்ட ஏகாதசி தினத்தில் வந்து அந்த பரமபத வாசல் திறப்பு நடக்குது. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக நீங்கள் வெளிவர்றப்ப உங்களை தரிசித்து பின்தொடர பக்தர்களோட பாவங்களை வந்து நீங்கள் அழிக்கணும், அழித்து அவங்களுக்கு வைகுண்ட பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திப்பாங்க. அதுக்கு பெருமாள் என்ன சொல்லுவார்னா, அப்படியே ஆகட்டும், அதே மாதிரியே வந்து தரிசித்து பாவங்களை அழித்து பக்தர்களை மோட்சத்துக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி திருமால் வந்து சொல்லுவார். அதுபோல தான் ஸ்ரீரங்கம் உட்பட இருக்கிற எல்லா வைணவ ஸ்தலங்களையும் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விமர்சையாக நடைபெறும். இதுதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபத வாசல் திறப்பு குறித்த காரணம். அதே மாதிரி சொர்க்கவாசல்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாசல் அப்படின்றதுக்கும் பரமபத வாசலுக்கும் ஒரு சின்ன இது என்னென்னா, சொர்க்கவாசல் அப்படின்றது வந்து உங்களோட அந்த சொர்க்கத்தில் உங்களோட அந்த புண்ணிய கணக்கெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் திரும்ப பூமியில் வந்து பிறக்கும் நிலை வந்து ஏற்படும். ஆனால் பரமபத வாசல் வழியாக போகிறவங்களுக்கு உங்கள் புண்ணிய கணக்கு எல்லாம் சொர்க்கவாசலில் முடிஞ்சதுக்கப்புறமும் பூமியில் திரும்ப பிறவாத நிலையை அடையிறது பேர் தான் பரமபத வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பரமபத வாசலை வந்து பெருமாள் நம்மளுக்கு அருளி இருக்கிறார். பிறவாத நிலை அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? பிறக்க மாட்டீங்க. அதாவது சொர்க்கவாசல் வழியாக போகிறீங்க, சொர்க்கவாசல் அப்படின்னா திரும்ப வந்து பூமியில் பிறப்பீங்க. பரமபத வாசல் வழியாக போகிறவங்க திரும்ப பூமியில் வந்து பிறக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது வைகுண்ட ஏகாதசி திருவிழா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வைகுண்ட ஏகாதசி திருவிழா 21 நாட்கள் வந்து மொத்தம் நடைபெறும். பகல் 10 ரா 10 வைகுண்ட ஏகாதசி இது எல்லாம் சேர்த்து மொத்தம் 21 நாட்கள் வந்து நடைபெறும். பகல் 10 அப்படின்றது 10 நாட்களும், ரா 10 அப்படின்றது 10 நாட்களும் நடைபெறும். இதில் பகல் 10 ரா 10 இதுக்கான காரணம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை கதையை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது திருமங்கையாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், பெருமாளுக்கான பாட்டுகள் பாசுரங்கள் எழுதுறதுல ஒரு வல்லவர். அவர் என்ன பண்ணுவார், கார்த்திகை மாதம் அவர் அவதரித்த பிறந்த நாளான கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை பார்க்குறதுக்கு வருவார். எங்கே வர்றாரு, ஸ்ரீரங்கம் வர்றார். வந்து பாசுரங்கள் பாடிட்டே இருக்கிறார். அவர் எழுதின அந்த பாசுரங்கள் பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கார். அப்படி ஒரு ஆனந்தமாக பாடுறாரு. பெருமாளும் அதை வந்து அவ்வளோ ஆனந்தமாக வந்து கேட்குறாரு. உள்ளம் முருகி பாடுற அந்த பாட்டு, நம்ம பக்தன் இப்படி பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த பாசுரங்களை கேட்டு டக்குன்னு வந்து திருமங்கையாழ்வார் முன்னாடி தோன்றுறாரு. திருமங்கையாழ்வாரே, இவ்வளோ அருமையாக வந்து நீங்கள் பாடுறீங்களே, நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும், நான் உங்களுக்கு வந்து வரம் தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, நான் வரம் கேட்குறதுக்காக தான் வந்து பாசுரங்களை உங்ககிட்ட வந்து பாடினேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நீ என்ன வரம் தரணும்னு கேட்குற, நீ என்ன சொல்கிறியோ அதை நீ சொல்லி நான் வந்து கேட்காம இருப்பேனா, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்பேன், நீ என்ன வரம் வந்து கேட்குற நீ கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு திருமங்கையாழ்வார் சொல்கிறாரு,
நம்மாழ்வார் எழுதின அந்த பாசுரங்கள் எல்லாமே வேதத்துக்கு சமமானவை. அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவர் எழுதின அந்த பாசுரங்கள், அந்த பாட்டுகள் எல்லாமே. அவர் மொத்தம் 1000 பாசுரங்கள் எழுதியிருக்காரு உனக்காக. உள்ளம் உருகி வேதத்துக்கு சமமாக அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பாட்டும். அந்த பாட்டை நீ கேட்கணும், நீ கேட்டு மகிழணும். நீ கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாரோட பாட்டை கேட்க சொல்லி கேட்பாரு பெருமாள் கிட்ட. அதுக்கு பெருமாள் சொல்லுவார், நீ கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா? அப்படியே ஆகட்டும், நம்மாழ்வார் 1000 பாசுரங்களை பாடட்டும், அதான் நான் விண்ணப்பம் கேட்குறேன், நான் அதை நல்லா கேட்குறேன், கேட்டு அருள்பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரம் தந்துருவார் பெருமாள். அதுக்கு பெருமாள் சொல்லுவார், அதுக்கு நீயே ஒரு பேர் சொல்லு, அந்த பாட்டுகளுக்கான பேரா சொல்லு, அதை கேட்குறதுக்கான பேரா சொல்லு அப்படின்னு சொல்லவும், ராப்பத்து அப்படின்னு திருமங்கையாழ்வார் அதுக்கு ஒரு பேர் வைப்பார். அது பேர் தான், அதான் நம்மாழ்வார் எழுதின பாட்டுகளை கேட்குறது பாடுறது பேர் தான் ராப்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராப்பத்து எப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப திருமங்கையாழ்வார் சொல்லுவார், வைகுண்ட ஏகாதசி நாளில் இருந்து அடுத்த 10 நாட்கள் இந்த பாசுரங்கள், நம்மாழ்வார் எழுதின பாசுரங்கள் பாடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது மொத்தம் 1000 பாசுரம், ஒரு நாளைக்கு 100 பாசுரங்கள் வீதம், 10 நாட்களுக்கு 1000 பாசுரங்கள் நம்மாழ்வாரோட பாசுரங்கள். இந்த 10 நாட்களை தான் ராப்பத்துன்னு சொல்கிறோம். அதே மாதிரி திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு இந்த 10 நாட்களை தான் சொல்கிறாங்க. அதே போல் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து 10 நாட்கள் ராப்பத்து நடந்துட்டுருக்கு. அப்போ நாதமுனிகள் தவம் பண்ணி பாசுரங்கள் பாடிட்டுருக்காரு. அவர் பாடி பெருமாளை கும்பிட்டுட்ருக்கிறாரு. அப்போ பெருமாள் தோன்றாரு, நாதமுனிகளே உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க, இவ்வளோ தவம் இருந்து என்னை நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன வரம் வேணும் கேட்குறப்ப பெருமாளே திருமங்கையாழ்வாரோட பாசுரங்களையும் நீங்கள் கேட்கணும், 1000 பாசுரங்கள் மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க, மீதி மொத்தம் 3000 பாசுரங்கள் இருக்குது. என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்கிறாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4000 பாசுரங்கள் இருக்குது. அதில் நீ 1000 பாசுரங்களை தான் நீங்கள் கேட்குறீங்க, மீதி இருக்கிற 3000 பாசுரங்களையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாதமுனிகள் இந்த இடத்துல திருமங்கையாழ்வாரோட பாசுரங்களையும் கேட்க சொல்லி ஒரு விண்ணப்பம் வைப்பார். அதுக்கு பெருமாள் அப்படியே ஆகட்டும் நாதமுனி அவர்களே அப்படின்னு சொல்லவும், அவர் சொன்னதுக்கு இணங்க முதல் 5 நாள் யாரோட பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாழ்வாரோட திருமொழி, ஆண்டாள் நாச்சியாரோட நாச்சியார் திருமொழி, குலசேகர ஆழ்வாரோட திருமொழிகள். இந்த திருமொழிகள் எல்லாம் முதல் 5 நாட்களும், மீதி இருக்கிற அந்த 5 நாட்களில் திருமங்கையாழ்வாரோட 1000 பாசுரங்கள். அதாவது முதல்ல ஒரு 5 நாட்கள் 1000 பாசுரங்கள், 2வது 5ல் 1000 பாசுரங்கள். இந்த 1000 பாசுரங்கள், இந்த மொத்தம் ஆக மொத்தம் 2000 பாசுரங்களையும் பாடணும் நீங்கன்னு சொல்லி கேட்கவும், இதுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சு நீங்களே எந்த நாட்களில் பாடுறதுன்னு கேட்கவும், வைகுண்ட ஏகாதசியில் இருந்து முதல் 10 நாட்கள் இது பாடப்படும். இது பேர் பகல் 10 அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. அப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி பாடுற அந்த 10 நாட்கள் பகல் 10, வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னாடி பாடுற அந்த 10 நாட்கள் ராப்பத்து அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. இந்த மொத்தம் 21 நாட்கள் தான் வைகுண்ட ஏகாதசி திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பகல் 10க்கு திருமொழி திருநாள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதே போல் வைகுண்ட ஏகாதசி நாள்லேருந்து அடுத்து வர அந்த 7 நாட்கள் பெருமாளுக்கு முத்துக்களாலான அங்கியை அணிவிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் முத்தங்கி சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங்கில் அந்த அலங்காரம் அது மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த முத்தங்கி சேவை பார்க்குறது கொஞ்சம் நல்ல சிறப்பு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ராப்பத்து 7ஆம் திருநாளான முத்தங்கி சேவையில் கரெக்டாக போய் பார்த்துட்டோம். நல்ல ஒரு தரிசனம். நீங்களும் ஸ்ரீரங்கம் வாங்க, ஸ்ரீரங்கம் நல்லபடியாக நம்ம பெருமாளை தரிசிங்க. நல்ல பிரம்மாண்டமான ஒரு கோவில்.
இது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இன்னும் நிறையா தகவல்கள் வந்து இருக்குது. வர வீடியோக்களில் இன்னும் நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு தர்றேன். அது போக உங்களுக்கு ஸ்ரீரங்கம் பற்றின சில கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி வேறு டெம்பிளில் ஏதாவது விஷயம் தெரியணும், தகவல்கள் தெரியணும் அப்படின்னாலும் அந்த கோவிலையும் கீழே மென்ஷன் பண்ணி அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது பற்றின தகவல்களை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து என் வீடியோக்களை கவனிங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய தகவல்கள் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.